ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 26வது பாடல் பார்க்க போறோம். நினைக்கிலை என் கை நிமிர்ந்திட வந்து தனக்கு இயலாவகை தாழ்வது தாழ்வியில் கனக்கரியானது கைத்தலம் எண்ணின் எனக்கு இதன் மேல் நலம் யாது கொல் என்றான். இதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நினைக்கிலை சுக்கிரனே நீ நினைத்து பார்த்து கூறினாய் இல்லை. என் கை நிமிர்ந்திட என்னுடைய கை மேலாக நிமிர்ந்து நிற்க தனக்கு இயலாவகை வந்து தாழ்வது தனது தன்மைக்கு பொருந்தாத விதத்தில் தானே வந்து என் முன் தாழ்ந்து நிற்பது தாழ்வியில் கனக்கரியானது கைத்தலம் எண்ணின். எவ்விதத்திலும் தாழ்வில்லாத மேகம் போன்ற கரிய நிறத்தை உடைய திருமாலின் கை என்றால் எனக்கு இதன் மேல் நலம் எனக்கு இதனை விட மேலான நன்மை யாது கொல் என்றான். ஏது இருக்கிறது என்று மகாபலி கூறினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். நினைக்கிலை அப்படின்னு சொல்றாரு. நீ அதாவது சுக்கராச்சாரியரை பார்த்து மகாபலி பதில் சொல்றாரு. நீ சரியாக நினைத்து பார்க்கவில்லை அப்படின்னு. ஏன்னா நம்ம போன பாட்டுல பார்த்தோம்ல, அதாவது கண்ட திறத்திது கைத்தவம் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன சரியாக ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ அப்படின்னு சொல்றாரு சுக்கராச்சாரியார். இல்ல நீ சரியாக ஆராய்ந்து பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. நினைக்கிலை என் கை நிமிர்ந்திட வந்து, இந்த இடத்துல நிமிர்தல் அப்படின்னா ஓங்குதல் அப்படின்னு அர்த்தம். என் கை மேலையும் திருமாலினுடைய கை கீழையும், ஏன்னா எப்பவுமே வாங்கிக்கிறவங்க கை கீழே இருக்கும்ல, தாழ்ந்து இருக்கும்ல, அதனால என் கை மேலையும் திருமாலினுடைய கை கீழவும் இருக்கு அப்படின்னா இது தாழ்வு. எப்பேற்பட்ட திருமால் அப்படின்னு சொல்ற இடத்துல தாழ்வியில் கனக்கரியானது கைத்தலம் என்னென் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதாவது மகாபலியை சொல்லும் பொழுது என் கைன்னு சொல்றாரு. ஆனா விஷ்ணுவுடைய கை சொல்லும் போது கைத்தலம்னு சொல்றாரு. அதுலயே ஒரு வேறுபாடு இருக்கு. என்னன்னா, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது அருணகிரிநாதனுடைய திருப்புகள்ல கைத்தல நிறைகனி அப்பமோட அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி அப்படின்னு வர்ற இடத்துல உள்ளங்கையில் கனிகளை கொண்டுள்ள விநாயகனே அப்படின்னு தானே சொல்றாரு. தலம்னா இடம், கைத்தலம்னா உள்ளங்கையை குறிக்குது. அதாவது அவருடைய மகாபலியுடைய கையை சொல்லும்போது கைங்கிறாரு, கம்பர் விஷ்ணுவுடைய கையை சொல்லும்போது கைத்தலம்ங்கிறாரு. ஏன்னா எப்பவுமே வாங்கக்கூடியவங்களுடைய கை தானே விரிஞ்சிருக்கும், அது உள்ளங்கை தெரிஞ்சிருக்கும்ல, அதனால கைத்தலம்னு சொல்றாரு. அப்போ என்ன மகாபலி என்ன நினைக்கிறான்னா, அதாவது பொருந்தாத ஒண்ணு. விஷ்ணு இப்படி தன்னுடைய கை தாழ்ந்து இருக்கு, தாழ்வே கிடையாது விஷ்ணுவுக்கு. அப்பேற்பட்ட விஷ்ணுவனுடைய கை தாழ்ந்திருக்கு அப்படின்னா இதை விட எனக்கு வேற என்ன நன்மை இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இங்க அதே மாதிரி எனக்கு இதன் மேல் நலம் யாது கொல் என்றான். கொல்லுங்கிறது அசைச்சொல். அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். கம்பராமாயணத்துல 380வது பாடல் சமீபத்துல பார்த்தது. அதை படிக்கிறேன் கேளுங்க. சாற்றும் நாள் அற்றது எண்ணி தருமம் பார்த்து ஏற்றும் வெண் என்பது அன்றி இவளை போல் நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பதோர் கூற்றும் உண்டுகொல் கூற்று உரள் வேலினாய் அப்படிங்கிற பாட்டுல கூற்றுவன், அதாவது யமன்கிறவன் அவரவர்கள் பிறப்பு இறக்கக்கூடிய தருணத்துலதான் உயிரை எடுத்துன்னு போவான். ஆனா இந்த தாடகையோ நாற்றம், அதாவது வாசனை அடிக்க மனுஷ வாசனை இருக்கும் பொழுதே அவ உயிரை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய இவள மாதிரி ஒரு யமன் இருக்கானா அப்படின்னு அந்த இடத்துலயும் உண்டு கொல் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைங்கிறது பெறப்படுது. இந்த மாதிரியான ஒரு யமனே இல்லைன்னு. அந்த மாதிரி எனக்கு இதன் மேல் நலம் யாது கொல் அப்படின்னா இதனை விட மேலான நன்மை இருக்கிறதானா இல்லை என்று பெறப்படுகிறது. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதுல தனக்கு இயலாவகை தாழ்வது அப்படின்னு சொல்றாருல, அதுல இயலாவகை அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இயலாத அப்படிங்கிற தங்கிற அந்த ஈறு கெட்டு எதிர்மறை பொருள்ல தனக்கு பொருந்தாத வகையில் அப்படின்னு சொல்றாருல. அதே மாதிரி தாழ்வையில் கனக்கரியானது, எப்பேற்பட்ட கருமை அப்படின்னா கனக்கரியானது அப்படின்னு சொல்ற. கனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள். பாரம், ரொம்ப வெயிட்டா இருக்கு பாரம்னு சொல்றோம்ல, அந்த பொருள் இருக்கு. இதை தவிர பெருமை, செறிவு, உறுதி, மிகுதி, அகலம், வட்டம், இப்படி நிறைய பொருள் இருக்கு. அதை தவிர கனகம் அப்படின்னு நம்ம பொண்ணுக்கு சொல்றது, அதுவும் கனகம்ங்கிறது இடை குறைந்து கணம் அப்படின்னு வரும். இந்த மாதிரி அதை தவிர்த்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கணபாடிகள் அப்படின்னு சொல்றோம்ல. சாமவேதிகள் ஒரு விதமாக வேதத்தை உச்சாடனம், அதையும் கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தவிர மேகம்ங்கிற பொருளும் இருக்கு.
அந்த மேகம்ங்கிற பொருள்ல தான் இங்க வருது. மேகத்தை போன்ற கரியானவனது கைத்தலம் என்னின் அப்படின்னா அந்த அவருடைய உள்ளங்கை தாழ்வாக இருந்தால் இதை விட எனக்கு வேற என்ன நலம் அப்படின்னு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அதுதான். என்னுடைய கை மேலே நிற்க தானே அவராதானே வராரு, வாமனமூர்த்தி அவராக தாழ்ந்து திருமாலினுடைய கை இருந்தால் அதை விட நன்மை எனக்கு வேற என்ன இருக்க முடியும் அப்படின்னு மகாபலி நினைக்கிறான். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. நினைக்கிலை என் கை நிமிர்ந்திட தனக்கு இயலா வகை தாழ்வது தாழ்வையில் கணக்கரியானது கைத்தலம் என்னின் எனக்கு இதன் மேல் நலம் யாது கொல் என்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.